Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ரெசிபியை நம்ம காலையில டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், நைட் டின்னருக்கும் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. வாங்க குழிப்பணியாரம் கூடவே தொட்டுக்கிறதுக்கு சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு இல்லை தோசை மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ மாவை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சோடா உப்பு போட்டு மாவு வந்து கரைச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். குழி பணியாரத்துக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதும் காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். நம்ம முழுசாக போடும்பொழுது குழி பணியாரம் சாப்பிடும்பொழுது எடுத்து போட்டுருவாங்க. அதே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இருக்கிறதே தெரியாமல் கருவேப்பிலையும் பணியாரத்தோடு சேர்த்து கடிச்சு சாப்பிட்ருவாங்க. ஏற்கனவே மாவில் வந்து உப்பு போட்டிருக்கும். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கோங்க. அதுக்காக குழி பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே குழி பணியார கல்லும் நான் வச்சுட்டேன். கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது ஒவ்வொரு குழியிலும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சோம்னா டக்குன்னு மேலெல்லாம் தீஞ்சிரும். ஆனால் பணியாரம் வந்து வெந்திருக்காது, உள்ளெல்லாம் மாவு வந்து வேகாமல் இருக்கும், பச்சையாகவே இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பணியாரத்தை சுட முடியும். அதே மாதிரி மாவும் உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மாறி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து பணியாரமாக செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ குழி பணியாரத்துக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து செய்ய போகிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை முடி தேங்காவை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 5 சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு சட்னியை தாளித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரத்துக்கு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
பணியாரம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருந்தால் போதும், குழி பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும். எப்பயும் ஒரே மாதிரி மாவு இருந்ததுன்னா இட்லி தோசை மட்டும் செய்யாமல் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பணியாரமும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே நம்ம வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் பணியாரமே நம்ம சாப்பிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு சைட் டிஷ் இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் தேங்காய் சட்னி கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும் பணியாரத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கார குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.